ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலுங்களிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைதா மாவு இல்லை, கோதுமை மாவு இல்லை, அரிசி மாவும் இல்லை. ஆனால் ஒரு பொருளை வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக வித்தின் 15 மினிட்ஸில் செம்மையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு தாங்க பார்க்க போகிறோம். அது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சைட் டிஷ் வெறும் ஆனியனை மட்டும் வச்சு உருளைக்கிழங்கு குருமா டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அதையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பொருள் இருந்தால் போதுங்க. ஆமாங்க, ரேஷன் கடையில் கொடுத்த ரவை இருந்தால் போதுங்க, சூப்பராக செஞ்சிடலாங்க. ரேஷன் கடையில் கொடுத்த ரவை ரொம்ப ரொம்ப குட்டி 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 ரவையாக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தால் தான் நம்ம தோசையோ இட்லிக்கு யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேசரி அந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டத்துக்கு மட்டும் தான் ரவை கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ரொம்ப மணல் மாணிக்கு இருக்குது பார்த்தீங்களா. இல்லை, எங்களுக்கு ரேஷன் கடையில் கொடுத்த ரவை இல்லைனாலும் கடையில் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அந்த ரவையை ஒரு மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தான், இதே ப்ரொசீஜர் தாங்க. வெறும் தண்ணியும் உப்பும் இருந்தால் போதும். இந்த ரவைக்கு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. இந்த ரவையை நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நான் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சம் நீருக்க பிசைஞ்சிக்கணும். இது மாதிரி பிசைஞ்சு நீங்கள் இப்படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஊறாத ரவை இப்படியே தள்ளி தள்ளி போகும். அதுக்கு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். நல்லா இது மாதிரி பிசைஞ்சு 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மாவு எப்படி தேய்க்கிற மாதிரி வருது பார்த்தீங்களா. இதுக்கு மேலாப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். இதில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காண்டி தான் நம்ம பிசைஞ்சிக்கிறோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா இழுத்து தேய்ச்சி இப்படி பிசையணுங்க. கண்டிப்பாக பிசையணுங்க. அப்போனா தான் நமக்கு தேய்க்கிறம்போது சைடெல்லாம் விண்டு போகாமல் சாஃப்டாக ஒரே மாதிரி வரும். அதுக்காண்டி தான் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கண்டிப்பாக பிசையணும். இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவுங்களாம் ரொம்ப பிசைவோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. இப்போ தேவையே இல்லை. ஒரு 4 மினிட்ஸ் இருந்தாலே சூப்பராக இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த லெவலில் குட்டி குட்டி பாலாக கூட உருட்டி வச்சுக்கலாம். இதில் கண்டிப்பாக எண்ணெய் யூஸ் பண்ணாலும் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவையே இல்லை. கொஞ்சோண்டு கோதுமை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லா நம்ம சப்பாத்தி இதில் டஸ்ட் பண்ணி இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரவை நல்லா தேய்க்க வருங்க. விண்டு போகவே போகாது. அதுக்கு தான் நம்ம ரெஸ்டிங் டைம் 15 மினிட்ஸ் கொடுக்குறோம். கூட போனாலும் தப்பே இல்லைங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கங்க. குயிக்காக ஆஃபீஸ் கோயர்ஸ் தான் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் டெய்லியும் தோசை இட்லின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிருக்கும்ல. இந்த மாதிரி பூரி தான் ட்ரை பண்ணி பாருங்கங்க, சூப்பராக இருக்கும். ஆமாங்க, சைட் டிஷ் வெறும் வெங்காயத்தை வச்சு இந்த ஹோட்டலில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு குருமா, அந்த டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். நாளைக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூரி பொஃப்னு வருங்க. ரொம்ப நீங்கள் ஒல்லியாக தேய்ச்சிங்கன்னா பூரி பொஃப்னு பொங்கி வரவே வராதுங்க. இங்கே பாருங்கள், நான் கடலை எண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆப்பச்சட்டி குட்டி சட்டியில் தான் பொரித்து காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட உடனே நல்லா பொஃப்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூரியை ஒன்றா போடுங்க. கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் தெரிச்சிருங்க. பார்த்து இப்படியே ரைட்டாக ரொட்டேட் பண்ணி இது மாதிரி நல்லா எல்லா சைடும் பொஃப்னு வந்த உடனே திருப்பி மேலே இருக்கிற சைடை கீழே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுருங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.